ஒரு 4, 5 வருஷமா இந்த ADASங்கிற வார்த்தைய நீங்க திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம ஊருக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிற டிபேட்டுக்குள்ள நம்ம இப்ப போகல. நெறைய கார் ஓனர்ஸ் அவங்க கார்ல ADAS இருந்தும் இத பத்தி பெருசா அவேர்னஸ் இல்ல. இந்த வீடியோல லெவல் 2 ADASஓட ஃபீச்சர்ஸ நம்ம ஃபுல்லா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங். இதுக்கு ஒரு உதாரணம், நீங்க ஹைவேல ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. முன்னாடி போற காரு சடனா பிரேக் அடிக்குது. நீங்க கவனிக்கலன்னா டேஷ்போர்ட்ல பீப் சவுண்ட் அலர்ட் கன்டினியூஸா குடுக்கும். உங்களுக்கு அலர்ட் குடுத்து நீங்க ஸ்பீட இம்மீடியட்டா ரெடியூஸ் பண்றதுக்கு. 2வது ஃப்ரண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ். டிராபிக்ல சடனா ஒரு சைக்கிள் கிராஸ் ஆகுதுன்னா, வார்னிங் குடுத்தும் நீங்க பிரேக் அடிக்கலன்னா, காரே ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்ணி கொலிஷன் அவாய்ட் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வார்னிங், 2வது பார்த்தது அவாய்டன்ஸ். 3வது ஃப்ரண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் டைரக்ட் ஆன்கமிங். அதாவது எதிர்ல வர்ற வண்டி. இதுக்கு உதாரணம், சிங்கிள் லேன் ரோட்ல முன்னாடி ஒரு வண்டி உங்க பக்கம் ராங் சைட்ல வர்றாங்க. நீங்க ரியாக்ட் பண்ண டைம் இல்லன்னா, இந்த சிஸ்டம் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை சேஃபா சைட்ல நகர்த்திடும். 4வது ஃப்ரண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் ஜங்ஷன் டர்னிங். ஒரு ஜங்ஷன்ல நீங்க ரைட் திரும்புறீங்க. ஆப்போசிட்ல ஒரு பஸ் வேகமா வருது. நீங்க திரும்ப ட்ரை பண்ணாலும் கார் இந்த டேஞ்சர பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். 5வது லேன் டிபார்ச்சர் வார்னிங். நீங்க ப்ராப்பரா லேன் மார்க் பண்ற ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கவனம் இல்லாம காரு லேன் லைன்ல இருந்து தள்ளி போகுதுன்னா, ஸ்டீரிங் வைப்ரேஷன் இல்ல பீப் சவுண்ட் ஓட வார்னிங்கும் குடுக்கும். அடுத்தது 6வது லேன் கீப் அசிஸ்டன்ட். கார் ஆட்டோமேட்டிக்கா லேன் மார்க்கிங்ஸ டிடெக்ட் பண்ணி உங்க கார லேனோட சென்டர்லயே மெயின்டெயின் பண்ணும். நீங்க ஸ்டீரிங்க லூசா ஹோல்ட் பண்ணணும். வண்டி லைன விட்டு போகவே போகாது. 7வது ஹை பீம் அசிஸ்ட். நைட் டிரைவ்ல நீங்க ஹை பீம்ல போறீங்க. ஆப்போசிட்ல கார் வந்தா ஆட்டோமேட்டிக்கா லோ பீம்க்கு ஷிஃப்ட் ஆயிடும். சோ முன்னாடி வர்றவங்க பிளைண்டட் ஆகாம இருப்பாங்க. 8வது டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங். லாங் டிரைவ்ல நீங்க டயர்டா இருந்தீங்கன்னா, உங்க டிரைவிங் பேட்டர்ன டிடெக்ட் பண்ணிட்டு காஃபி பிரேக் எடுத்துக்கொண்டு கார் வார்னிங் குடுக்கும். 9வது லீடிங் வெஹிக்கிள் டிபார்ச்சர் அலர்ட். சிக்னல்ல நீங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. சிக்னல் விழுந்து முன்னாடி போற வண்டி போயிருச்சு. நீங்க இன்னும் மூவ் ஆகலன்னா கார் அலர்ட் பண்ணும். சிக்னல் போயிருச்சு, வண்டி எடுங்கன்டு. 10வது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங். சைட் மிரர்ல உங்களுக்கு தெரியாத ஏரியாக்கு பேரு தான் பிளைண்ட் ஸ்பாட். அதுல ஒரு பைக் வருது. நீங்க லேன் திரும்ப ட்ரை பண்ணா மிரர்ல ரெட் லைட் எரியும். அப்படியும் திரும்புனா கார் ஸ்டியர் பண்ண விடாம உங்கள புரொடெக்ட் பண்ணும். 11வது ரியர் கிராஸ் டிராபிக் வார்னிங் அவாய்டன்ஸ். ஒரு டைட்டான பார்க்கிங்ல இருந்து ரிவர்ஸ் எடுக்குறீங்க. சைடுல ஒரு வண்டி வருது. ஆனா உங்களுக்கு தெரியல. கார் டிடெக்ட் பண்ணிட்டு வார்னிங் குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பிரேக்கும் அப்ளை பண்ணிடும். 12வது சேஃப் எக்ஸிட் வார்னிங். நீங்க கார ஸ்டாப் பண்ணிட்டு கதவு தொறந்து இறங்குறதுக்கு முன்னாடி இல்ல வண்டி எதுவும் வந்துச்சுன்னா அத அலர்ட் பண்ணும். 13வது 360 டிகிரி கேமரா அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டர். டேஷ்போர்ட்லயே உங்க வண்டிய சுத்தி என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த ஃபீச்சர் டைட் பார்க்கிங் ஸ்பாட்ல ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். பிளஸ் நீங்க டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணும்போது அந்த பிளைண்ட் வியூ ஏரியா ஆட்டோமேட்டிக்கா தெரியும். 14வது பார்க்கிங் கொலிஷன் அவாய்டன்ஸ். ரிவர்ஸ் பண்ணும்போது பின்னாடி சின்ன பில்லர் இல்ல வால் இருக்குன்னு கவனிக்கலன்னா வண்டி பிரேக் பண்ணி கொலிஷனை அவாய்ட் பண்ணும். 15வது ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ. ADASலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதுதான். ஹைவேஸ்ல நீங்க க்ரூஸ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செட் பண்ணிட்டீங்க. முன்னாடி போற வண்டி ஸ்லோ ஆனா உங்க வண்டியும் ஸ்லோ ஆகும். சிக்னல்ல அந்த வண்டி நின்னா உங்க வண்டியும் ஆட்டோமேட்டிக்கா நிக்கும். அந்த வண்டி மூவ் ஆனா நீங்க வெறும் ரெஸ்யூம் பட்டன் அமுக்குனா மட்டும் போதும். கார் ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஸிலரேட் ஆகும். ஃபைனலா ஒரு வார்னிங். ADASங்கிறது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கிறோம். ADAS ஆன் பண்ணிட்டு சீட்லயே இல்லாம வேற சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது. இது ரொம்ப டேஞ்சர். ADASங்கிறது சேஃப்டி ஃபீச்சர் தான். அது ஆட்டோனோமஸ் டிரைவிங் கிடையாது. ஆட்டோனோமஸ் டிரைவிங் ரொம்ப அட்வான்ஸ்டானது. அத இது கூட கம்பேரே பண்ண முடியாது. இது சேஃப்டி ஃபீச்சர ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போறது தான் ADAS. நீங்க ADAS வச்சுக்கிற வண்டி யூஸ் பண்றீங்களா? இல்ல ADAS பத்தி உங்க ஒப்பீனியன கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு. நன்றி.